இனிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்து, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எதை பற்றியானது என்றால், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியதான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். இன்னைக்கு அவங்க பேசின விஷயம் ரொம்ப ஒரு வன்மத்தோட உடைய மிகவும் வன்மம் மிக்க ஒரு பேச்சாக தான் நம்ம அதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை டார்கெட் பண்ணி தான் அவங்க பேசியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியது என்ன என்பதை இப்போது நாம் முதல்ல பார்த்துருவோம். சோபா செட்டுல பீரோல தேமுதிக தன் நிலையில இருந்து மாற, அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 2005 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அது விஜயகாந்த் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி உண்மையில் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டு வளர்ந்து வந்த மிகப்பெரிய ஒரு மக்களிடம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை பெற்ற ஒரு கட்சி தான் அது. அது நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரை அந்த கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்த கட்சி அது. 2006 முதல் முறையாக தேமுதிக போட்டியிடும் போது 8% வாக்குகளை அது பெற்றது. அதன் விளைவாக 2011 அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 29 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி தான் தேமுதிக. அதன் விளைவாக அது எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது. அந்த இடத்தில் திமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்த ஒரு கட்சியாக மாறியது. இப்போ நாம இதுல என்ன சொல்ல வரோம்னாக்க, அப்படி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு சென்ற தலைவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர். அவர் இருக்கும் வரை அந்த கட்சியினுடைய முகம் என்பது உண்மையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்ட ஒரு கட்சி தானே. அந்த இடத்திற்கு கொண்டு சென்ற தலைவர் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் அந்த இடத்திற்கு கொண்டு சென்றார். அப்படி ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு சென்றார். ஆனால் தற்போது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சியினுடைய தலைவராக வந்த பிறகு அந்த கட்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பேசணும்னாக்க, உண்மையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்த ஒரு கட்சி தான். அவங்க வந்த பிறகு அந்த கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணல. ஆனாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திடீர்னு உள்ள வந்த கட்சி தான் திமுக கூட்டணிக்கு ஒரு திடீர்னு உள்ள வந்த கட்சி தான். அப்படி வரும்பொழுது 2017 காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் கூட்டணியில இருக்கு. ஆனா அந்த கட்சிகளுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை தேமுதிகவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுரிமை கொடுத்தார். அதனுடைய விளைவாக 10 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது, சட்டமன்ற தொகுதிகள். ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கொடுக்கப்பட்டது. அதன் விளைவாக அந்த கட்சி உண்மையில் 10 இடங்கள் கொடுத்தாலும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பிரேமலதா அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றார். அப்படி இருக்கும் பொழுது இவர் இப்பொழுது பேசியதை நாம பார்த்தோம்னாக்க மிக வன்மத்தோடு பேசிய ஒரு பேச்சு. அதாவது முழுக்க முழுக்க அவர்களுடைய பேச்சு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தாக்குவதாகத்தான் அமைந்துள்ளது. ஏன்னா சோபா செட் இல்ல, பண லாக்கரே வந்தாலும் தேமுதிக தனது கொள்கையில் மாறாது அப்படின்னு பேசியிருக்காரு. இப்ப நாம இதுல நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, 2023
திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக பிரேமலதா அவர்கள் வருகிறார். அதன் பிறகு அவர் வந்து எத்தனை போராட்டங்களை நீங்க சந்திச்சீங்க? எத்தனை வந்து மக்களுக்காக வந்து வீதியில வந்து போராடினீங்க? எந்த போராட்டமும் கிடையாது. மக்களுக்கான எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து நீங்க தலையிட்டதே கிடையாது. நீங்க உள்ள இருந்துகிட்டு ஒரு ஒரு பேட்டி கொண்டு கொடுப்பீங்க, அவ்வளவுதான். அது அவர்களுடைய தொலைக்காட்சி இருப்பதனால வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை விடுவதோடு சரி. இதான உங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடா இருந்தது. எத்தனை போராட்டங்கள்ல வீதியில வந்து போராடினீங்க? வேங்கை வயல்ல வந்து மனித கழிவை கலந்து அதை குடித்த தண்ணீரை குடித்து அதனால் பாதிக்கப்பட்டவர்களை அங்க போய் நீங்க அவங்க சந்திச்சீங்களா? எவ்வளவு மக்கள் வந்து இந்த மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்க எந்த போராட்டத்துல வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க? இப்பொழுது நீட்னால பாதிக்கப்பட்டு பலர் வந்து உயிரிழப்புக்கு ஆளானார்கள். அதுல வந்து நீங்க எத்தனை போராட்டங்கள்ல வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க? இப்படி எதிலுமே கலந்து கொள்ளாத ஒரு கட்சி என்றால் அது தேமுதிக தான். அப்படி இருந்த கட்சியை கூப்பிட்டுதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தாராளமா வந்து 10 தொகுதியை கொடுத்து மாநிலங்களவை உறுப்பினரையும் கொடுத்தார். ஆனா 2017 இருந்து தன் கூடவே இருக்கிற கட்சியெல்லாம் இந்த வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து ஓரம் கட்டிய ஒரு கட்சி தான் வந்து திமுக. இப்போ இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆதரவு கொடுத்ததுனால வந்து சமூக நீதித்துறை அமைச்சரா வன்னியரசு பொழுது இவங்களுக்கு எரிச்சல் தாங்க முடியல. தமிழ்நாட்டினுடைய ஒரு சமூக நீதித்துறை அமைச்சர் என்ற இடத்துக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்ததுனால வைத்தறிச்சல் இவங்களால தாங்க முடியல. அதனாலதான் நீங்க சோபா செட் இல்ல, பணப்பட்டி லாக்கரே வந்தாலும் நாங்க வந்து கொள்கையில் மாறாத ஒரு கட்சி அப்படி சொல்றீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வந்து கூட்டணிக்கு சென்ற பொழுதெல்லாம் வந்து நீங்க ஏதோ அதை வாங்கிக்கிட்டு எந்த லாக்கருமே வாங்காம சும்மாதான் நீங்க போய் கூட்டணியில சேர்ந்தீங்களா அப்படிங்கிறத நீங்க தெரிவிக்கணும். உண்மையில் வந்து கொள்கை பிடிப்பில்லாத ஒரே ஒரு கட்சி என்றால் அது தேமுதிக தான். அதாவது வந்து 2023க்கு பிறகு, ஏன்னா அதற்கு முன்னாடி வந்து அதன் கட்சியினுடைய தலைவராக விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரை வந்து நாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் மறைவுக்கு பிறகு பிரேமலதா அவர்கள் வந்ததிலிருந்து இந்த கட்சி வந்து எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது. பணம் எங்க தராங்களோ அந்த இடத்துக்கு போயிடுற ஒரு கட்சி தான் தேமுதிகவா இருந்தது. ஆனா நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாம அந்த விஷயத்த சொல்றீங்க. சோபா செட் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து வந்தது என்பது வந்து அவங்க வந்து அதை ஆர்டர் பண்றாங்க, அந்த நேரம் அது உள்ள வருது. அது வந்து ஒரு கட்சியில வந்து ஒரு பணத்தை கொடுத்து அனுப்புறவன் வந்து சோபா புள்ளைய வச்சு பணத்தை கொடுத்து அனுப்புவாங்க. இத்தனைக்கும் வந்து அவனுடைய ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து வெளியில காத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சோபாவோட பணத்தை வச்சு உள்ள தருவாங்களா? எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுதுன்னு தெரியல. உண்மையில் வந்து உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது. யாரு பணம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு போற நீங்க விடுதலை சிறுத்தைகளை வந்து இப்படி வந்து நீங்க வந்து பேசுவதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையில் வந்து விசிகவனுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த யோக்கியதையும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்குன்னு இல்ல, பல கட்சிகளுக்கு இது கிடையாது. ஏன்னா வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கொள்கை உள்ள ஒரு தலைவர் என்றால் அது ஒரே தலைவர் வந்து அது தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான். இதுதான் உங்களுக்கு தாங்க முடியல, வைத்தறிச்சலா இருக்கு. ஏன்னா 2026 வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல்வராக வருவதற்குரிய வாய்ப்புகள் வந்தது. அந்த வாய்ப்புகள் வரும்பொழுது அவரை பற்றியான பேச்சு அதிகமாக இடம்பெறுகிறது. எல்லா மீடியாக்களும் எல்லா தொலைக்காட்சிகளும் பார்த்தோம்னாக்க திருமாவளவன் முதல்வர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று எல்லா தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பாகுது. இதெல்லாம் வந்து உங்களால தாங்க முடியல, உங்களுக்கு வைத்தறிச்சல். அதனால நீங்க இப்படி பேசுறீங்கிறத நாம பேசுறோம்.
இப்போ 2026 ஆகஸ்ட் 17 அன்று உளுந்தூர்பேட்டையில மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடை பார்க்கும்போது தமிழ்நாடே உளுந்தூர்பேட்டையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற மாநாடாக அது மாறியது. அதையும் பார்த்து வைத்தறிச்சல அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா நீங்க பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் சரி, ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்க கூட்ட முடியாது. நீங்க இல்ல, அது திமுக இருந்தாலும் சரி, எந்த கட்சியும் கூட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அலையாக திரண்ட தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்து இவங்களால வைத்தறிச்சு தாங்க முடியல. அதனுடைய விளைவாகத்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துரைமுருகன் ஒரு அயோக்கியன் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான பேச்சுக்களை பேசுனதா நம்ம பார்த்தோம். உண்மையில் சாட்டை துரைமுருகன் நம்ம ஒரு மனிதனாவே நினைக்கல. ஏன்னா அவன் பணம் எங்க கொடுக்குறாங்களோ பணத்தை திமுக கிட்ட வாங்கிட்டு திமுக என்ன சொன்னதோ அதை கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு தான் நம்ம பேச. உண்மையிலேயே அவனுக்கு மனசாட்சி இருந்தா அவன் கட்சியில இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமாங்கிறத அது அவன் தான் சொல்லணும். இத நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீங்க இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது. அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா உங்களால ஒரு 5000 பேரை கூட்ட முடியும். ஆனா இங்க ஒரு 10 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் கூடும் பொழுது அந்த கூட்டத்தினுடைய முதல் முறையாக வரக்கூடிய இந்த தொண்டர்கள் அனைவரும் தலைவர் திருமாவளவன் அவர்களோட முகத்தை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த இளம் வயது தொண்டர்கள் உள்ள வராங்க. அதன் வழியாகத்தான் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனாலும் அப்படி இருக்கும் அந்த கூட்டத்திற்கு மிக சொற்ப அளவில் தான் காவல்துறையினுடைய பங்களிப்பு என்பது இருந்துள்ளதை நாம் கண்கூடாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது இமாலய வெற்றி பெற்று அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த ஒரு கட்சியாக மாறிவிட்டது. அந்த மாநாட்டை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு கூட்டத்தை எந்த கட்சியாலும் கூட்ட முடியாது, எந்த தலைவனாலும் கூட்ட முடியாது. இத பார்க்கும் பொழுது பிரேமலதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சல் வந்துருச்சு. அதனுடைய விளைவாகத்தான் அவங்க இந்த சோபா செட்டு அப்படி இப்படின்லாம் பேசுனதா. உங்களுடைய அலுவலகத்துல சோபா செட்டே இல்லையா? இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த தலைமையகம் என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் திருமாவளவன் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை பார்த்தா ஒரு சாதாரண ஒரு தலைவர், அதாவது ஒரு பஞ்சாயத்து தலைவர் அலுவலகம் கூட அப்படி இருக்காது. அப்படி ஒரு எளிமையான ஒரு அலுவலகமாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் தான் பிசிகவுடைய தலைமை அலுவலகம். அப்படி இருக்கும் பொழுது தாவேகாவில் இருந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். அவர் வருவார். அவர் வரும்பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு சோபா கூட இல்லாமல் இருந்தால் அது சரியாக இருக்கிறது என்பதால் அது வரவழைக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது உண்மையில் தனக்கு வந்த அந்த முதல்வர் பதவியையே தூக்கி எறிந்துவிட்டு அந்த கட்சியில் தனக்கு வந்த அந்த பதவியை தூக்கி எறிந்த தலைவர் யாரு செய்வா? எந்த தலைவன் இதை செய்ய முடியும்? தலைவர் திருமா அவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் வழிய வேறு யாரும் அப்படிப்பட்ட செயல் ஈடுபட முடியாது. உண்மையில் ஒருவர் கட்சி ஆரம்பிப்பது அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், அவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் கட்சி ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் தனக்கு வரும் அதிகாரத்தையே வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர் தான் அண்ணன் திருமாவளவன். அவரை நீங்க இழிவுபடுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு இழிவை சந்திக்க வேண்டியது. ஏன்னா நீங்க உண்மையில் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இங்க இருக்கிற தலைவர்கள்ல உண்மையில் கொள்கை உள்ள தலைவர் யார் அப்படிங்கிறத பிரேமலதா அவர்களே சொல்லட்டும். கொள்கை உள்ள தலைவர்கள் யார் யார் என்று.
திமுகவுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அடி விழுந்துள்ளது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டிய பிறகு இனிமேல் நம்ம ஆட்சிக்கு வர முடியுமா என்ற ஒரு சந்தேகத்திற்கு அந்த கட்சி வந்துவிட்டது. அதன் விளைவாக அவர்கள் நேரடியாக பேசக்கூடாது என்று நினைத்து பிரேமலதா அவர்களை போன்ற தலைவர்களை வைத்து பேச வைக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். உண்மையில் சாட்டை துரைமுருகன் போன்ற கேடுகட்ட அயோக்கியர்கள் பேசுவதையெல்லாம் நாம பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை என்பதை கூறி, நேயர்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உண்மையில் இந்த பதிவு எப்படி உள்ளது, உண்மையில் பிரேமலதா அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதை கூறி, சாட்டை துரைமுருகனுடைய அந்த புலம்பல் உண்மையில் எதை குறிக்கிறது என்பதை நீங்கள் கமெண்டில் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி இந்த பதிவை நாம் முடித்துக் கொள்வோம்.